வணக்கங்க. 55 ஏசி போட்ட எலக்ட்ரானிக் பஸ் சென்னையில வந்திருக்கு. 55 பஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூப்லயும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிராண்ட் இதுவா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெட் கலர்ல இருக்குங்க அந்த பஸ். அந்த 55 பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி இருக்க ஏரியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் விடுறாங்களா. 15 ரூபா டிக்கெட் அப்படிங்கிறாங்க. நமக்கு சில கொஸ்டின், இதெல்லாம் கரெக்டா இல்லையா அப்படிங்கறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 15 ரூபா டிக்கெட்னு போட்டிருக்காங்க. 55 ஏர் பஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில போட்டிருக்காங்க. 55 ஏர் பஸ்னா ஒரு பஸ்ல என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பஸ்ல ஃபிளைட் ஃபுல்லா இருந்தா கூட ஒரு ஒரு பஸ்ல 55 பேர் தான் இருக்க முடியும். 55 ஏர் பஸ்லயே ஒரு பஸ் 55 தான் இருக்க முடியும். அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 3025 பேர் ஒரு ட்ரிப்ல டிராவல் பண்ண முடியும். மேக்ஸிமம் வச்சுக்கிட்டோம்னா 3025 பேர் ஒரு ட்ரிப்ல டிராவல் பண்ண முடியும். சென்னையில நார்மலா ஒரு ஏரியால ஐடி இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருந்து பிக் இண்டஸ்ட்ரி வரைக்கும் பார்த்தோம்னாலே 100 இருக்குங்க ஒரு ஏரியாலேயே. நம்ம டோட்டல் சென்னையிலேயே 100 வச்சுப்போமே. 100 இண்டஸ்ட்ரி தான் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு இதுல மினிமம் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 பேர் கிட்ட இருப்பாங்க. ஒரு கம்பெனில மினிமம் வேலை பார்க்குறவங்க 300 பேர் கிட்ட இருப்பாங்க. சென்னையில மட்டும் எவ்வளவுன்னா 14 லட்சம் பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது லிஸ்ட் இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுதுங்க. கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் அதை தாண்டி இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 3500 14 லட்சம் பேருக்கு 3025 பேர் டிராவல் பண்ற அளவுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போதான் கொடுத்துருக்காங்க 55 பஸ். இதுல நமக்கு இருக்க இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்துணவு கொடுத்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஏன் எல்லா இடத்துக்கும் ஏசி பஸ் போடணுங்கிறத அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்ப டைம் வரும், எந்த இதுல போடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கறது உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையா நான் கேட்டுக்கணும். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கீழே செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்க. எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுக்கே போறாங்க, இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சம்டைம் குஜராத் கூட போறாங்க. குஜராத் கூட போயிட்டு அங்க ஏசி பஸ் இருக்குங்கிறாங்க. இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அங்கேயும் போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா ஏசி பஸ் வருது, சென்டர்ல பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாப்லயும் ஏசி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி பஸ் ஸ்டாண்டு தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப மாத்தலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சினிமா, அவங்களோட துணை முதலமைச்சருக்கு ஒரு சினிமாக்கே பார்த்து 3000 கோடி 4000 கோடி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க போறதெல்லாம் புது புது கார்ல போயிட்டு இருக்காங்க. ஏங்க விவசாயி போக கூடாதா? ஒரு ஸ்கூல் மாணவன் போக கூடாதா? அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியல. இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா 14 லட்சம் பேருக்கு 3025 பேருக்கு மட்டும் பஸ் கொடுத்தா போதுமா? மற்றவங்களுக்கு எல்லாம் பஸ்ஸே கொடுக்க வேண்டாமா? தமிழ்நாட்டோட 8 கோடி பாப்புலேஷன், 8 கோடி பாப்புலேஷனுக்கு 55 பஸ் போதுமா? சென்னையில மட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் 55 ஏர்கான் பஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அத 3025 பேர் தான் டிராவல் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா அது கிட்டத்தட்ட 10,000 யூடியூப்ல போட்டு இருக்காங்க. எனக்கு அதான் ஒரே ஷாக்கா இருக்கு. என்னடா இது, சீட்டு கூட அவ்வளவு இல்லையாடா, 10,000 பேர் யூடியூப்ல போட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு போட்டு, சூப்பர் தான் இல்லைன்னு சொல்லல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 8 கோடி பேர்ல 3025 1% வருமா? 1% வந்துச்சுனாலே எவ்வளவு 80 லட்சம் பேருக்கு டிராவல் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி வரணும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். சில பேர் என்ன கேட்டீங்கன்னா யூடியூப்ல வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு முன்னாடி பாஜக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணிருச்சு, இதெல்லாம் அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஜக தமிழ்நாட்டுல ஆளுதா இல்ல இந்தியாவுல ஆளுதா அப்படிங்கறது எனக்கு ஒரே சந்தேகமா போயிருச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு எலெக்ஷன் 2029 தான். அப்பதான் மினிஸ்டர் இதெல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு ஜிஎஸ்டி ரிலீஸ் பண்றது இந்த ஒரு ஸ்டேட்டுக்காக மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப மற்ற ஸ்டேட்ல எல்லாம் ஜிஎஸ்டி வேற மாதிரி போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க யூடியூபர்லாம் புதுசா பீலா புருடா இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தியும் நமக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. சத்தியமா எதுவும் புரியலங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் தானே ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்க அவங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன ஒரு இது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எதுவும் தெரியல. தீபாவளிக்கு முன்னாடி ஓகே அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணாங்க. ஆனா இந்த பஸ் வந்த விஷயத்த மட்டும் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பஸ் வந்த விஷயம் அடுத்த வருஷம் தமிழ்நாடு தான் எலெக்ஷன் வரப்போகுது. ஆனா அந்த 55 பஸ்ஸை மட்டும் பிராண்டட் பண்றாங்களே, அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பழைய பஸ் 16 லட்சம் 17 லட்சம் இதெல்லாம் ஓடுனதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா ரீமாடிஃபை பண்ணி மறுபடியும் என்ன கேட்டீங்கன்னா புது பஸ் மாதிரி எடுத்து போட்டு அதுவும் போய்
மாரிதாஸோட நேத்து வீடியோல பார்த்தாங்க. நிறைய இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சர் ஆகி டேமேஜ் ஆகி விழுகுது. அதுல ஒரு பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணி புது பஸ் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க பாத்தீங்களா. அதுல கோயம்புத்தூர்ல காந்தி மாரிதாஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன், நீங்க மாரிதாஸோட வீடியோ நேற்று போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் இழந்து போய் ஒரு குழந்தை மேல ஏத்தி அந்த குழந்தை இடுப்புல ஏத்தி குழந்தை இறந்து போச்சு. காரணம் என்னன்னா கண்ட்ரோல் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. இந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணி காலேஜ் படிக்கிற குழந்தை, எனக்கு அது குழந்தை தானேங்க, அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்க தாவாய் காங்கிறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழருங்கிறாங்க, இப்ப இருக்க ஆட்சி செய்யறவங்கிறாங்க. எதுக்குதான் இது பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு சத்தியமா புரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெளிவா சொல்றேன் சீமானை பத்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஆசிரமம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகி யோகி இல்ல அவர் பேர் என்ன, பேர் மறந்து போச்சுங்க, சத்குரு. அவர் பாட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. மரத்தை வளர்க்கறது இல்லாம அந்த கிராமத்துல இருக்க ஏழை விவசாயிக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயின்னு இது பண்ணல, விவசாயின்னு மாநாடு நடத்துல அவர் பாட்டுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க விவசாயிங்க பிளைட்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விவசாயி டெவலப் பண்ணிட்டாரு. அவர் கூட என்ன கேட்டீங்கன்னா விவசாய மாநாடுன்னு பேச மாட்டேங்கிறாரு. அது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இவர் என்ன இந்த விவசாய மாநாடுன்னு பேசுறாருன்னு நமக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. கொச்சி ஷிப்யார்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஷிப்பு, அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல போட்டு இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுல இருந்து ராணுவ தலை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இவரு படகுல சீமான் டிராவல் பண்ணிட்டு கடல் மாநாடு அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு இது பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு மாநாடு போடுறாரு? நான் என்ன மாதிரி நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என்னோட யூடியூப்ல சில டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி அவர் பேசினாலே 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இது கேட்டுட்டு அவர் சொல்ற கரெக்டா இல்லையான்னு இது பண்ணுவாங்களே. எதுக்கு இவர் மாநாடுக்கு போய் என்ன இது பண்றாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குதுங்க. இப்படிலாம் குழப்பத்துல இப்படிலாம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டை முன்னேற்றாம இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கீங்களேங்க. கொஞ்சம் பார்த்து முன்னேற்றி கொடுங்க. போடி புண்ணியமா போயும். குழந்தைங்கள்ட்ட எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னேற்றவங்களுக்கு ஓட்டு போடுப்பா, தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறட்டும். கொசுக்கடியில உலகத்துல அதிகமா சாகுறது கொசுக்கடி தான். உங்க வீட்டு பக்கத்துல கொசு இருந்ததுன்னா அதுக்கான சத்தியமா நீங்க ஓட்டு போட்டவங்க தாங்க. அந்த ஓட்டு போறவங்களை கொஞ்சம் மாத்தி கொடுப்பா. இந்த மாதிரி கை ஓங்குறவன் கால் ஓங்குறவன் அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மாநாடுக்கு வர சாவடிக்கிறவன் இவனெல்லாம் மறந்துட்டு நாடை முன்னேற்றுறது. நான்லாம் என்னன்னா ஒரு வழி ரோட தான் பார்த்துருந்தேன். நீ 4 வழி ரோடு, வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்குலாம் ஓட்டு போடுறது தயவு செய்து மக்கள் முன்னேற்றத்தோட பாதையில பார்த்து அதுக்கு இது பண்ணுங்க. அந்த காலத்துல குடிகாரன் வந்து வீட்டை கெடுத்தான். இந்த காலத்து குழந்தைங்க சினிமா நடிகரை பார்த்து நாட்டையே கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கிருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. உங்களோட கருத்தை கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியல போட்டு விடுங்க. நன்றி.